ஹாய் மக்களே, நான் உங்கள் NSK. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு விஷயம் தான். கிரிக்கெட் பிடிக்குன்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் கிரிக்கெட் எவ்வளோ அழகான ஒரு விளையாட்டு, அதில் எவ்வளோ எமோஷன்ஸ் கலந்துருக்கு. உங்களுக்கும் கிரிக்கெட் ஒரு வேலை பிடிக்க இந்த வீடியோ காரணமாக இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா வந்த பங்களாதேஷ் 2 டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் போயிட்டு டெஸ்ட் மேட்ச் சீரீஸை வின் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க பங்களாதேஷ். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அதுவும் கடைசி நாள் வரைக்கும் வந்துச்சு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருந்தது. அதுவும் சென்னையில் நடந்தது. ஸோ எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ரெண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூரில் நடந்தது. முதல் நாள் டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாரு. பேட்டிங் வந்த பங்களாதேஷ் மொத்தமாகவே 72 ஓவர் தான் விளையாடினாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 90 ஓவர் வரைக்கும் ப்ளே பண்ணலாம். அதிகபட்சமாக 90 ஓவர் வரைக்கும் ப்ளே பண்ண முடியும், போட முடியும் டெஸ்ட் போட்டியில். இதுதான் ரூல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது சரியான மழை காரணத்தினால முதல் நாள் மட்டும்தான் மேட்ச் நடந்தது. அதில் பங்களாதேஷ் 72 ஓவர் விளையாடி 233 ரன் அடித்தாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நாள் மழைனால மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு. சுத்தமாக நடக்கவே இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு. மூணாவது நாளும் ஒன்றுமே பண்ணாமல் முடிஞ்சு போச்சு. ஸோ மீதி இருக்கிறது 2 நாள். ஓகேங்களா? இந்த 2 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வருது. என்னென்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ ரீசெண்டாக நடத்துகிறாங்க. ஏன்னா டெஸ்ட் போட்டி மக்களோட ஆர்வம் கம்மியாயிடுச்சு. டெஸ்ட் போட்டி யாரும் ரசித்து பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ எல்லோரும் ஒன் டே T20 பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஸ்ட் அந்த அளவுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படின்றதுனால டெஸ்ட் போட்டியோட திரும்ப டெஸ்ட் போட்டியை உயிர்ப்பிக்கிறதுக்காக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அது 2 இயர்ஸ் சைக்கிள் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதில் இது வரைக்கும் 2 முறை முடிஞ்சிருக்கு. அந்த 2 முறையும் இந்தியா ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கு. ஆனால் ஃபைனல் வின் பண்ணல, பட் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்னாலே இந்தியாவை ஒரு டஃப்பான டீம் தான். டெஸ்ட்டில் இந்தியாவை அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த 2வது போட்டியை இந்தியா ட்ரா பண்ணாலும் வரப்போகிற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியாவால் போக முடியாது. அப்படி போனோன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கான கூட விளையாட போகிற அந்த சீரீஸில் எல்லா மேட்சுமே வின் பண்ணுற மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அப்படி அந்த நியூஸ் வந்தது தாங்க மேட்டர். அடுத்து இருந்த 2 நாளில் எப்படி டெஸ்ட் போட்டியில் மொத்தம் 4 இன்னிங்ஸ், ஒரு டீமுக்கு 2 இன்னிங்ஸ்னு சொல்லிட்டு 4 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணோம். 3 நாள் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பங்களாதேஷ் மட்டும்தான் ஒரு இன்னிங்ஸ் விளையாடி இருக்காங்க. அப்படின்னும் போது எப்படி இந்த போட்டியை இந்தியா வின் பண்ணோம்? ஸோ ட்ரா தான் ஆகும்போது இந்த வருஷம் ஃபைனலுக்கு இந்தியாவால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம கௌதம் கம்பீர் அண்ட் கோ, நம்ம ரோஹித் சர்மாவோட டீம் என்ன பண்ணாங்க, என்ன மேஜிக் பண்ணாங்க. 2 நாளில் எப்படி மேட்சை வின் பண்ணாங்க. உண்மையை சொன்னால் 2 நாள் கிடையாது, 1.5 நாள். ஏன்னா இன்றைக்கி லஞ்சு முடிஞ்சு ஒரு 20 ஓவர்ஸ் கூட இந்தியா விளையாடலை. ஸோ அதுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அப்படின்னும் போது எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு? வேறு லெவலில். இதுதாங்க டெஸ்ட் போட்டியோட அழகு. ஏன்னா மற்ற மேட்ச் மாதிரி கிடையாது. பேருக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடுற எல்லா பிளேயரையும் டெஸ்ட் பண்ணும். 5 நாளைக்கு நீங்கள் உங்களோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணணும். பிளேயர்ஸை போட்டு ரொம்ப பாடப்படுத்தும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் டெஸ்ட் மேட்ச்சுக்கு. ஸோ சாதாரண விஷயம். எனக்கு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப பிடிக்குங்க. ODI T20 விட டெஸ்ட் போட்டி நான் ரொம்ப லைக் பண்ணி அதிகமாக விரும்பி பார்ப்பேன். உங்களுக்கும் டெஸ்ட் மேட்சஸ் பிடிக்கும் அப்படின்னாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 2 நாள் தான் கையில் இருக்குது. அப்படின்னும் போது இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங், அதாவது பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங் 233 விளையாண்டதுக்கு அப்புறமா இந்தியா பேட்டிங்க்கு வராங்க. வந்தவங்க சும்மா விளையாடலைங்க. வரும்போதே பக்கா பிளானோட வந்திருக்காங்க. ஏன்னா இருக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மேட்ச்சில் நம்ம என்ன வேணாலும் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்திருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா ஜெய்ஸ்வால் என்ன பேட்டிங், ரோஹித் சர்மா, ஓ மை காட். T20லையும் ODIலையும் ரோஹித் சர்மா சிக்ஸருக்கு ஃபேமஸ். அப்படின்னா அதை நான் இங்கேயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்கில் வேறு மாதிரி பண்ணாங்க. அதாவது டெஸ்ட் போட்டி வரலாற்றுலேயே உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் 50 ரன் ஒரு டீமாக அடித்தது இந்த மேட்ச்சில் தாங்க. அதுவும் ரோஹித் அண்டு ஜெய்ஸ்வாலோட காம்பினேஷனில் வந்தது தான். வெறும் 50 மட்டும் இல்லை, ஃபாஸ்டஸ்ட் 50, ஃபாஸ்டஸ்ட் 100, ஃபாஸ்டஸ்ட் 150, 200, 250, ஃபாஸ்டஸ்ட் 250 வரைக்கும் இந்த மேட்ச்சில் இந்தியா பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பால்லாம் எடுத்துக்கலங்க. 34.4 ஓவரில் 285 ரன் 9 விக்கெட்டுக்கு வேறு மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை இந்தியன் டீம் ஃபஸ்ட் இன்னிங்கில் காமிச்சாங்க.
இப்படி அவங்க காமிச்சது என்ன பண்ணுச்சுன்னா இந்த மேட்சை ஜெயிக்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா மாறுச்சு. 4வது நாள் ஈவினிங் 1 hour இருக்கும்போதே 9 விக்கெட் இந்தியா போயிருக்கும் போது டிக்ளேர் பண்ணிவிட்டு 1 hour பங்களாதேஷோட செகண்ட் இன்னிங்கை விளையாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி வந்த டீமை 2 விக்கெட்டும் எடுத்துட்டாங்க. அஸ்வின் அந்த 2 விக்கெட் எடுத்தது அஸ்வின் வேறு மாதிரி பவுலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ 4வது நாள் முடிவில் பங்களாதேஷ் வந்து 2 விக்கெட்டையும் இழந்து 150 ரன்னுக்கு மேலே பின்தங்கியிருந்தாங்க. டெஸ்ட் மேட்சோட ரூல்ஸை பற்றி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? இந்த மேட்ச்சில் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண பங்களாதேஷ் 4வது நாள் முடிவில் 2 விக்கெட் இருந்து தடுமாறிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் கையில் ஒரு நாள் தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சை பங்களாதேஷ் தோக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னா விக்கெட் விடாமல் 5வது நாள் ஃபுல்லாக அவங்க விளையாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரா ஆகிட்டு இருக்கும். இந்தியாவுக்கும் ஃபைனல் போகிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம அஸ்வின் அண்ட் ஜடேஜா பூம்ரா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மேஜிக்கை பண்ணாங்க. வேற மாதிரி பண்ணாங்க. 9 விக்கெட்டு டப்புன்னு போச்சுங்க. 10வது விக்கெட்டுக்கு மட்டும் நம்ம முஸ்தபிசூர் நின்று ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருந்தார். அப்படி டஃப் கொடுத்துட்டு இருந்தவரை பூம்ராவோட ஒரு பால் கூட முஸ்தபிசூர் வந்து விளையாடாமல் தான் இருந்தார். அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார் முடிஞ்ச வரைக்கும். பட் விளையாடின அந்த ஒரே பாலில் விக்கெட்டை விட்டார். ஸோ பங்களாதேஷ் தன்னோட 2வது இன்னிங்ஸை வந்து முடிக்கும் போது டார்கெட்டாக 85 ரன் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 85 ரன் டார்கெட்டோட லஞ்சுக்கு போயிட்டு இந்தியா உள்ளே வராங்க. இந்தியாவுக்கு 2 செஷன்ஸ் இருக்குது. இந்தியாவுக்கு கையில் 2 செஷன் இருக்குது. 82 ரன் தான் டார்கெட். இதை போயிட்டு மிஸ் பண்ணுவாங்களா? பட் 5வது நாள் பேட்டிங் பண்ணுறதுன்றது டெஸ்ட் மேட்ச்சில் சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் 5வது நாள் வந்து பிட்ச் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா 4 நாள் வந்து அந்த பிட்சில் பவுலர்ஸ் வந்து பவுலிங் போடுறதுக்காக அந்த பிட்சை வந்து டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. பேட்ஸ்மேன்ஸ் ரன் ஓடுறதுக்காக பிட்வீன் த விக்கெட்ஸில் ஓடி அந்த பிட்ச் வந்து இன்னும் நிறைய கிராக்ஸ் வந்துருக்கும், நிறைய வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அதுவும் இந்தியாவில் மேட்ச்னால் கண்டிப்பாக ஸ்பின்னர் இல்லாமல் யாருமே வந்து டீமை கூப்பிட்டு வர மாட்டாங்க. அப்படின்னும் போது பங்களாதேஷில் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. நம்ம ரோஹித் அவுட் ஆனார், அதுக்கப்புறம் கில் அவுட் ஆனார், அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆனார். ஆனால் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 50 போட்டு தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ மேட்ச் வந்து ஒரு வழியாக முடிஞ்சது. கோலி அண்டு ரிஷப் பண்ட் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. வேற மாதிரி மேட்சுங்க. கிரிக்கெட் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து வாய்ப்பே இல்லை. வேறு எந்த ஒரு மேட்சோடமே இந்த மேட்சை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா 1.5 நாளில் மேட்சோட ரிசல்ட்டே வந்து தலையில மாற்றி வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. ஸோ இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ் நிறைய வந்து நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் NSK.